الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الذين أوفوا عهدا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أشراف أمتي حملة القرآن وصاحب الليل صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனையே போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹு தஆலாவுடைய அளவில்லா அன்பும் நிகரில்லா கருணையும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட வார்த்தெடுக்கப்பட்ட அல்லாஹு தஆலாவால் தனது திருமறையில் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று அங்கீகாரம் வழங்கப்பட்ட சத்திய சீலர்களான சஹாபா பெருமக்கள் மீதும் அவர்கள் வழிவந்த தாபிஈன்கள் தாபிஈன்கள் சாலிஹீன்கள் ஃபுகஹாக்கள் ஷுஹதாக்கள் வாழ்ந்து மறைந்த முஸ்லிமான ஆண் பெண் சகோதர சகோதரிகள் அனைவரின் மீதும் குறிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் அல்லாஹு தஆலாவுடைய பள்ளியில் வீற்று கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சிறப்பிற்குரிய உம்மத்தார்களே, அல்லாஹு தஆலா தன்னை அறிவதற்காக வேண்டி ஒரு படைப்பு படைக்க வேண்டும் என்று எண்ணிய போது மனித படைப்பாகிய நம்மை படைத்தான். கோடான கோடிகள் படைப்புகள் இருந்தாலும் தன்னை அறியும் ஆற்றலுள்ள ஒரு படைப்பு என்று மனித இனத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் அந்த மனித இனத்தை வழி நடத்துவதற்காக இரண்டு விஷயங்களை முன்னெடுத்தார். ஒன்று, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள். இரண்டு, அவன் புறத்திலிருந்து நமக்கு வழங்கப்பட்ட வேதங்கள். இரண்டும் ஒன்றோடொன்று பிணைந்தது. வேதம் வேண்டும், அந்த வேதத்தை கற்றுத்தர ஒரு ரசூல் வேண்டும். நேரடியாக வேதத்தை வைத்து நாம் அல்லாஹ்வை அறிந்திடவும் முடியாது, நம்முடைய லட்சியத்தை அடைந்திடவும் முடியாது. வேதத்தை ஒதுக்கி வைத்து விட்டு ரசூலை மட்டும் பின்பற்றினால் போதும், வேதம் தேவையில்லை என்று சொன்னாலும் ஈமான் பரிபூர்ணமாகாது, முஃமினாகவே கருதப்படாது. இந்த இரண்டும் ஒன்றோடொன்று பிணைந்தது. இந்த மனித சமுதாயம் அல்லாஹ்வை அறிய வேண்டுமானால், இந்த மனித சமுதாயம் அல்லாஹ் எந்த இலக்கை கொண்டு படைத்திருக்கின்றானோ அந்த நோக்கம் நிறைவேற்ற வேண்டுமானால் இந்த வேதத்தை நாம் நன்கு உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். பெரும்பாலும் அதிகபட்சமாக மீண்டும் மீண்டும் நாம் கேள்விப்படுவது உண்டு, அல்லாஹ் தஆலா எதற்காக படைத்தான்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். அல்லாஹு தஆலா இந்த மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அவனை வணங்குவதற்காக படைத்துள்ளதாக பல்வேறு சமயங்களில் இந்த ஆயத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம்.
இந்த ஆயத்தினுடைய மறுகோணத்தை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் குறிப்பிடும் பொழுது வமா கலக்கத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅரிஃபூன் என்பதாக குறிப்பிடுவார்கள். வெறும் வணக்கம் மட்டும் நோக்கம் அல்ல. வெறும் வணக்கம் மட்டும் நோக்கமாக இருந்திருந்தால் ஒரு காஃபிர், இந்த இஸ்லாத்தை பெற்று தெரியாத ஒருவர் அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர் வந்து வணங்கினாலும் அந்த நோக்கம் நிறைவேறி இருக்கும் அல்லவா? ஆனால் அல்லாஹ் அதை விரும்பவில்லை. அல்லாஹ் அதை சொல்ல வரவில்லை. என்னை அறிந்து வணங்க வேண்டும் என்பதைத்தான் அங்கு தெளிவாக குறிப்பிடுகின்றான். அப்போ முதல்ல அல்லாஹ்வை தெரிஞ்சிக்கணும், அதுக்கப்புறம் தான் அவனை வணங்குறது அப்படின்றது. வெறும் வணக்கத்தால் ஒரு பலனும் கிடையாது. அவனை அறிந்து வணங்கினால் மட்டுமே பலன் தரக்கூடியதாக இருக்கும். அந்த இலக்கை நாம் அடைய அது வழியாக இருக்கும். அப்படியானால் இந்த குர்ஆனை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? குர்ஆனை ஒரே ஒரு கோணத்தில் மட்டுமே அணுகி பழக்கப்பட்டவர்கள் நாம். உடல்நிலை சரியில்லை, குர்ஆனை ஓதினால் ஷிஃபா கிடைக்கும். வீட்டில் பிரச்சனை, குர்ஆனை ஓதினால் பிரச்சனை நீங்கும். கடையில் வியாபாரம் சரியில்லை, குர்ஆனை ஓதினால் பரக்கத்து பெருகும். இப்படி நம் உலகம் சார்ந்த தேவைகளுக்காக மட்டுமே அணுகி இந்த குர்ஆனுடைய அசல் நோக்கத்தையே மறந்து போனவர்கள் நாம். ஒரு வரையறைக்குள் வைத்துவிட்டோம், குர்ஆன் என்றால் இவ்வளவு தான் என்று. ஆனால் இந்த குர்ஆன் எப்பேற்பட்டது, இதை எப்படி நாம் அணுக வேண்டும்? இந்த குர்ஆனை அல்லாஹ்வுடைய பார்வையில் பாருங்கள், இந்த குர்ஆனை ரசூலுடைய பார்வையில் பாருங்கள். ஏன் இந்த குர்ஆனுடைய பார்வையில் பாருங்கள், குர்ஆன் எப்பேற்பட்டது என்பது விளங்கும். அல்லாஹ் தஆலாவுடைய பார்வையில் இந்த குர்ஆன் உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், யார் ஒருவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு குர்ஆனை பார்த்து ஓதக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தருகின்றாரோ, அந்த குர்ஆனை அந்த குழந்தை பார்த்து ஓதும் தருணத்தில் அல்லாஹ் தஆலா மா தகத்தம வமா தஅக்கர, முன் செய்த பாவங்களையும் பின் செய்த பாவங்களையும் அந்த பெற்றோருக்கு மன்னித்து விடுவதாக வாக்கு. அதே குர்ஆனை அந்த குழந்தை மனனமிட்டு விட்டால் நாளை லைலத்துல் கமர் என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக அழகாக உணர்த்துகின்றான். 14ஆம் பிறை பௌர்ணமி அன்று எப்படி பிரகாசமாக இருக்குமோ அதுபோன்று அந்த பெற்றோர்களை நான் மறுமை நாளில் எழுப்புவேன் என்பது அல்லாஹ் தஆலாவின் வாக்கு. அல்லாஹ் தஆலாவுடைய கோணத்தில் பாருங்கள், பார்த்து ஓதியவர்க்கு அவருடைய பெற்றோர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. மனனம் செய்த காரணத்தினால் பெற்றோருக்கு நாளை கண்ணியம் வழங்கப்படுகின்றது. மறுபுறம் மற்றொரு ஹதீஸில் இப்படியும் பார்க்கலாம், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கிரீடத்தை வழங்குவான். அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு முத்து, நம்முடைய வீட்டில் சூரியன் நம் தலைக்கு மேல் வந்துவிட்டால் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ, கற்பனையாக கூறப்படுகின்றது. நமது வீட்டில் சூரியன் நமக்கு தலைக்கு மேல் வந்துவிட்டால் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அதை விட உயர்ந்த ஒளியை கொண்டது அந்த ஒரு முத்து என்றால் அந்த கிரீடம் முழுக்க எப்பேற்பட்ட முத்துக்கெல்லாம் பதித்திருப்பான் அல்லாஹ் தஆலா. அதை குர்ஆனை மனனம் செய்தவருடைய பெற்றோருக்கு அல்லாஹ் அணிவிப்பான் என்றால் அந்த குர்ஆன் ஓதியவருடைய அந்தஸ்து என்ன? மறுபுறம் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த குர்ஆனுடையவர்களும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லம கைருக்கும் என்பதாக குறிப்பிட்டார்கள். இந்த உலகத்தார்களில் மனித சமுதாயத்தில் சிறந்தவர்கள் 2 நபர்கள். இந்த குர்ஆனை ஓதியவர்கள், அதை பிறருக்கு கற்றுத்தந்தவர்கள். சையதுனா இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னவர்கள் யஹ்யாவுடைய விளக்குரையில் இதை குறிப்பிடுவார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா நிழலே இல்லாத அந்த தருணத்தில், பல்வேறு திடுக்கங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த சமயத்தில் என் நிலை என்ன ஆகுமோ என்று நபிமார்களும் தடுமாறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் 7 பிரிவினருக்கு மட்டும் அரிசின் நிழலில் இடமெடுத்து அவர்களுடைய எல்லா வேதனைகளையும் மறக்கடிப்பானே, எல்லா சோதனைகளையும் அப்புறப்படுத்துவானே, எல்லாவித நிம்மதிகளையும் கொடுப்பானே. அந்த 7 பிரிவுகளில் ஒருவர் யார் குர்ஆனை பிறருக்கு கற்றுக் கொடுத்தாரோ அவர், இன்னொருவர் யார் அந்த குர்ஆனை சிறு வயதில் பயின்று பெருவயதில் ஓதும் பாக்கியத்தை பெற்றிருக்கின்றாரோ அவர். இதுதான் அல்லாஹ் தஆலாவுடைய கோணம்.
இன்னும் ஒருபடி மேலே போவதாக இருந்தால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், எவர் ஒருவர் குர்ஆனை ஓதும் வழமையுடையவர்களாக இருக்கின்றார்களோ அந்த குர்ஆனை நாவால் ஓதினாலும் சரி, மனதில் பதிய வைத்து ஓதினாலும் சரி, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்ற பாக்கம் முஸ்தஜாபுத் தஅவாத். அவர் துஆ கேட்டால் நிச்சயம் 100% அங்கீகரிக்கப்படும். இது அல்லாஹ்வுடைய வாக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு. இதில் மாறுதலுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. அவர் கேட்டால் போதும். அவருக்கு ஒரு வாய்ப்பு இப்படியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், அந்த துஆவை அவர் நாடினால் உலகத்திற்காக பயன்படுத்தி கொள்ளட்டும், இல்லாவிட்டால் மறுமைக்காக அதை சேகரித்துக் கொள்ளட்டும் என்பதாக. அல்லாஹ் இந்த குர்ஆனையும் குர்ஆன் உள்ளவர்களையும் எப்படியெல்லாம் சிறப்பித்துள்ளான். மற்றொரு ஹதீஸில் இப்படியும் பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், யார் குர்ஆன் ஓதுவதிலேயே தன்னை அர்ப்பணித்து கொண்டார்களோ, குர்ஆன் ஓதுறதுல இருந்த கவனத்தினால தன்னுடைய தேவையை கூட கேட்க மறந்து விட்டார். எத்தனையோ தேவைகள், ஆயிரம் தேவைகள் இருந்தும் அல்லாஹ்விடத்தில் கேட்க அவருக்கு நேரம் போதவில்லை. முழு நேரமும் குர்ஆனில் செலவழித்ததால் அல்லாஹ் வாக்களிக்கின்றான், அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும் நான் அதை நிறைவேற்றுவேன் என்பதாக வாக்களிக்கின்றான். சரி, கபர்ல ஹயாத்தில் இப்படி வச்சிருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா கபர்ல விட்டுருவானா? அந்த கபரை மண்ணறையை நோக்கி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், மண்ணறையே, என்னுடைய திருமறையை சுமந்த உள்ளம் உன்னிடத்தில் வருகின்றது, இதை நீ அரித்து விடக்கூடாது, புழு பூச்சுக்களை விட்டுவிடக்கூடாது என்பதாக சொல்லும் பொழுது அந்த மண்ணறை அல்லாஹ் தஆலாவை பார்த்து பேசும், யா அல்லாஹ், என்னுடைய ரப்புல் ஆலமீனே, உன்னுடைய கலாமை சுமந்த இந்த உடலை நான் எப்படி அரிப்பேன், நான் எப்படி விடுவேன் என்பதாக. மறுமையில் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், குர்ஆன் மனதில் பதிய வைத்தவருக்கு நாளை அல்லாஹ் தஆலா வழங்குகின்ற அந்தஸ்துகளில் இதுவும் ஒன்று. நரக வாடையை கூட அவர் நுகரமாட்டார், நரகத்தை நெருப்பு அவர் தொடவே தொடார். அல்லாஹுடைய கலாமை ஏந்திய இந்த உள்ளத்தை நெருப்பு தொடுவதற்கு அதிகாரமே கிடையாது, அதற்கான வாய்ப்பு அதற்கு வழங்கவே படாது. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆன் மனனமிட்டவர்களை பார்த்து சொல்வான், நீ உலகில் ஓதி வந்ததை போல் இங்கும் ஓதிக்கிட்டே இரு. எத்தனை ஆயத்துக்கள் நீ ஓதிக்கொண்டே இருக்கின்றாயோ அத்தனை படித்தரங்களை உனக்கு நான் உயர்த்தி கொண்டே செல்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இது அல்லாஹ் தஆலாவுடைய கோணத்தில் நாம் பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பார்வையில் பாருங்கள், இந்த குர்ஆனை ஓதியவர்கள், இந்த குர்ஆனை உடையவர்களுடைய மதிப்பு என்ன என்பது விளங்கும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், உங்களில் யார் இந்த குர்ஆனுடைய ஞானத்தை அதிகம் பெற்றிருக்கின்றார்களோ, ஓதுவதிலும் சரி, அதனுடைய விளக்கத்திலும் சரி, அதன்படி அமல் செய்வதிலும் சரி, அவர்தான் பள்ளிவாசலில் இமாமாக நின்று தொழ வைக்க மிகவும் தகுதி படைத்தவர் என்பதாக அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இமாமத் என்றால் சாதாரணமாக விளங்கிக் கொள்ளாதீர்கள். நியாபத்துர் ரசூல், அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று தொழ வைத்த அந்த பணியை தொடர்வதற்கான தகுதி இந்த குர்ஆன் உள்ளவர்களுக்கு தான் என்பதாக நபி அவர்கள் அங்கீகாரம் வழங்குகின்றார்கள். போர்க்களத்தில் சில குழுக்களை போருக்காக வேண்டி அனுப்புவதற்காக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரர்களை ஆய்வு செய்யும் பொழுது ஒவ்வொருவராக விசாரிப்பார்கள், உனக்கு குர்ஆன் தொடர்பாக எவ்வளவு ஞானம் இருக்கின்றது, குர்ஆனில் எந்த அளவுக்கு உன்னுடைய மனதில் பதிய வைத்திருக்கின்றாய். இப்படி வரிசையாக கேட்டு வந்து கொண்டிருக்கும்போது ஒரு சிறுவர், வயதில் போருக்கு தகுதியான ஒரு நபரே கிடையாது, வயதில் மிக சிறியவர், கேட்கின்றார்கள், அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு என்னப்பா தெரியும் குர்ஆன்ல? வரிசையா ஒவ்வொருவரும் சொன்னது போல் அவரும் சொல்கின்றார், எனக்கு சூரத்துல் பக்ரா 2.5 ஜுஸ்கள் மனனமாக தெரியும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தமாக வியப்பாக, சூரத்துல் பக்ராவே உனக்கு தெரியுமா? இந்த படைக்கு நீதானப்பா தலைவர் என்று அந்த இஸ்லாத்திய கொடியை கொடுத்தார்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது உலகம் சார்ந்ததாக இருக்கட்டும், மறுமை சார்ந்ததாக இருக்கட்டும், முன்னிறுத்த தகுதி படைத்தவர்கள் குர்ஆனுடையவர்கள் மட்டும்தான். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஆட்சி காலத்தில்
தன்னுடைய ஆட்சிக்குட்ட பகுதிகளில் செல்லும் பொழுது இந்த நாட்டில் யார் கவர்னரு, யார் காதி, யாரை நியமிச்சிருக்கிறீங்க, அவர்களுக்கான தகுதி என்ன என்று பரிசீலனை செய்வது வழக்கம். அதுபோன்று ஒரு நாட்டில் பரிசீலனை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நாட்டு கவர்னர் சொன்னார், ஒரு அடிமையை தான் நான் போட்டு வச்சிருக்கிறேன் காதியாக, தலைமை நீதிபதியாக. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நினைவில் வைத்துக்கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், சாதாரண ஒரு அடிமையாப்பான் இந்த பதவிக்கு கொண்டு வந்த? அந்த நபர் சொன்னார், குர்ஆனில் மிக தேர்ந்தவர் இவர் என்று. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், ஒரு சமுதாயம் உயர்வதும் மறு சமுதாயம் தாழ்வதும் இந்த குர்ஆனை கொண்டுதான். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை வைத்து பல சமுதாயங்களை உயர்த்தியும் உள்ளான், பல்வேறு சமுதாயங்களை இழிவுபடுத்தியும் உள்ளான். ஒரு சாதாரண அடிமையை ஒரு நாட்டின் நீதிபதியாக கொண்டு வருவதற்கு தகுதி இருக்கின்றது என்றால் இந்த குர்ஆனுக்கு மட்டும்தான் என்பதை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ரசூலுடைய கோணத்தில் பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், இந்த குர்ஆன் எப்பேற்பட்டது தெரியுமா? இந்த குர்ஆன் எப்பேற்பட்டது தெரியுமா? அஷ்ராஃப் உம்மத்தி ஹமலத்துல் குர்ஆன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், என்னுடைய உம்மத்திலே தலை சிறந்தவர்கள் என்ற பட்டியலை நீங்கள் கொண்டு வந்தால் முதன்மையான இடத்தில் இருப்பவர் ஹமலத்துல் குர்ஆன், இந்த குர்ஆனை உள்ளத்தில் சுமந்தவர் தான். மறுபுறம் இன்னொரு ஹதீஸில் இப்படியும் சொல்வார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றார்கள், அல்லாஹ் தஆலாவிற்கு நாம் செய்யக்கூடிய வணக்கங்களிலேயே மிகச்சிறந்த வணக்கம் என்றால் திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதுதான். இது ரசூலுடைய கோணத்தில் நாம் பார்த்தோம். குர்ஆனுடைய கோணத்திலே நீங்கள் பாருங்கள், இந்த குர்ஆன் நமக்கு என்ன சொல்கின்றது என்பதாக. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்த பல்வேறு ஹதீஸுகளில் பல்வேறு வழிமுறைகளில் இதற்கான அணுகுமுறைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய தவறு அந்த கோணங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு நாம் ஒரு வட்டத்திற்குள் அடக்கி விட்டதுதான். குர்ஆன் எப்பேற்பட்டது தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், யார் இந்த குர்ஆனை உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்கின்றாரோ அவர் கபரில் அடக்கப்பட்ட பிறகு வேதனை செய்யும் மலக்குமார்கள் ஒரு புறம் வந்தால் மறுபுறம் இந்த திருமறை எழுந்து நிற்கும். அந்த மலக்கோடு சண்டை செய்யும், விவாதம் செய்யும். அந்த விவாதத்தின் காரணமாகவே உன்னோடு படா பெஜாரா போயிடுச்சுப்பான்னு அந்த மலக்கு போவார். அந்த குர்ஆன் விடவே விடாது. நாளை மறுமையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், இந்த குர்ஆன் எப்பேற்பட்டது தெரியுமா? ஷஃபாஅத் செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றது. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையின் அடிப்படையில் ஷஃபாஅத் செய்யக்கூடிய தகுதி படைத்தவர்கள் நபிமார்கள், அடுத்து சாலிஹீன்கள், அடுத்து குர்ஆன், மூன்றாவது இடத்தில் இருப்பது குர்ஆன். இந்த குர்ஆன் எந்த அளவுக்கு சிபாரிசு செய்யும் என்றால், அல்லாஹ்வுடைய நபி பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய வார்த்தையை கவனியுங்கள். அல்லாஹ் தஆலாவிடத்தில் சென்று சாதாரணமாக பரிந்துரை செய்யாது, அல்லாஹ்வோடு சண்டையிடும், அல்லாஹ்வோடு சண்டையிடும். சண்டையிட்டு அவருக்கான அந்தஸ்தை பெற்றுத்தரும் வரை அந்த இடத்தை விட்டு அந்த குர்ஆன் நகராது. யா அல்லாஹ், இவருக்கு நீ பதவியை கொடு, உயர்ந்த அந்தஸ்தை கொடு. சரி, அவ்வளவுதானே, கொடுத்துட்டேன்னு சொல்லுவான். அல்லாஹ் போதாது, என்ன நீ பெருசா செஞ்சுட்ட, இன்னும் கூடுதலாக செய். அல்லாஹ் தஆலா மேலும் கூடுதலாக செய்வான். இல்லடா ரப்ப, எனக்கு என்ன திருப்தியா இல்லை, சரி ஒன்று செய், எனக்கு இவர் பிடித்தவர், உனக்கு பிடித்தமானவராக நீ ஆக்கிக்கொள் என்பதாக சொல்ல, அவ்வளவுதானே, அவர் எனக்கும் பிடித்தவர் என்பதாக அல்லாஹ் தஆலா தீர்மானம் செய்கின்றவரை அந்த குர்ஆன் அல்லாஹ்வையே விடாது என்றால் அந்த குர்ஆனை நாம் எப்படி விட்டு வைத்திருக்கின்றோம் என்பதை பாருங்கள். குர்ஆனுடைய கோணம், இந்த குர்ஆனை மனதில் பதிய வைத்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த பாக்கியம் என்ன? நரகம் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட, இவர்கள் சுவனம் புக வாய்ப்பே இல்லை என்று அங்கீகாரம் வழங்கப்பட்ட, சுவனத்தின் வாடையை கூட நுகர முடியாது என்று இருக்கக்கூடிய குடும்பத்தாரின் 10 நபர்களை அந்த ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆன் உடைய அந்த நபர், யா அல்லாஹ் இவரை நீ சுவனத்தில் அழுப்பு என்று இஷாரா செய்தால் போதும், மறு கேள்வி இல்லை, எந்த கேள்வியும் கிடையாது, எந்த கணக்கும் கிடையாது, தாராளமாக அழைத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானே. அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்று தரக்கூடியது இந்த குர்ஆன்.
வார்த்தைகளை மனனம் செய்தவர்களுக்கு இந்த பாக்கியம் என்றால், அந்த குர்ஆனுடைய விளக்கத்தை மனனம் செய்த ஆலிம் பெருமக்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த குர்ஆனால் வந்த பாக்கியம் இது. இந்த குர்ஆனை மனன ரீதியாக, வார்த்தை ரீதியாக தன்னுடைய உள்ளத்தில் பதிய வைத்தவர்கள் 10 பேருக்கு சிபாரிசு செய்வார்கள் என்றால், இந்த குர்ஆனுடைய அஹ்மியத்தை, இந்த குர்ஆனுடைய விளக்கத்தை தன் மனதில் பதிய வைத்தவர்கள் சுமார் 40 பேர்களுக்கு சிபாரிசு செய்வார்கள், நரகவாதிகள் என்று முடிவு செய்யப்பட்டவர்களுக்கு. மறு ரிவாயத்தில் சொல்வதாக இருந்தால், அந்த ஆலிமை யாரெல்லாம் உண்மையாக நேசித்தார்களோ, யாரெல்லாம் அவரை உண்மையாக பின்பற்றினார்களோ அத்துணை பேருக்கும் அவர் சிபாரிசு செய்ய முடியும். எதனால? குர்ஆனினால. அப்ப இந்த குர்ஆனை நாம் பார்க்கின்ற கோணம் என்ன? அனலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் தொடர்பாக நமக்கு 3 சுன்னத்துகளை சொல்லியும் காட்டியிருக்கின்றார்கள், அதை நடைமுறைப்படுத்தியும் காட்டியிருக்கின்றார்கள். ஒன்று, குர்ஆனை ஓதுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இரவில் நின்று தொழும்போது குர்ஆனை ஓதினால் ஏதோ பாத்திரத்தில் கொதி வைக்கப்பட்டு கொதித்து கொண்டிருக்கின்ற சப்தத்தை போன்று உள்ளம் கொதித்து கொண்டிருக்கும். குர்ஆனை ஓதுவார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் அன்னலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று இந்த குர்ஆனை ஓதுங்கள் என்று சொல்லும் பொழுது, யா ரசூலல்லாஹ், இந்த குர்ஆன் இறக்கி வைப்பட்டதே உங்களுக்கு தான், நான் ஓதி நீங்க கேட்கிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், நீங்கள் ஓத நான் கேட்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்பதாக. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் இது போன்று சொல்வார்கள், அல்லாஹ்வே என்னிடத்தில் சொல்லி இருக்கின்றான், நான் ஓதி உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று. ஆக 3 சுன்னத்து: தான் ஓத வேண்டும், பிறருக்கு ஓதி காண்பிக்க வேண்டும், பிறர் ஓதுவதை நாம் காதால் கேட்க வேண்டும். இந்த பாக்கியம் பெற்றவர்கள் தான் இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்தவர்கள். யாருடைய உள்ளம் இந்த குர்ஆனை சுமக்கின்றதோ அவரும் அவருடைய பெற்றோர்களும் தான் இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்தவர்கள். யாருடைய உள்ளம் குர்ஆனை பதிந்திருக்கின்றதோ அவரை உருவாக்கிய உஸ்தாது தான் இந்த உலகத்திலேயே ஆகச் சிறந்தவர்கள். யாருடைய குர்ஆன் உள்ளத்தில் குர்ஆன் இருக்கின்றதோ அவர் ஓத மற்றவர்களெல்லாம் செவிதாழ்த்தி கேட்கின்றார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்திலேயே சிறந்தவர்கள். இது அனைத்துமே அல்லாஹும் ரசூலும் நமக்கு வழிகாட்டிய வழிமுறைகள். அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஹதீஸுக்கும் சுன்னத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஹதீஸ்னா அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சொற்களுக்கும் ஹதீஸ் என்று சொல்வோம், செய்த செயல்களுக்கும் ஹதீஸ் என்று சொல்வோம். நபியினுடைய ஹயாத்தில், நபி வாழும் காலத்தில் நபி சொல்லாத செய்யாத ஒரு செயலை ஒரு சஹாபி செய்ய நபி அவர்கள் பார்த்ததை ஆமோதித்தால் அதையும் ஹதீஸ் என்று சொல்வோம். ஆனால் சுன்னத்துனா என்ன தெரியுங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம் மற்றும் சுன்னத்தல்ல, அவர்களுக்கு பின்னால் வந்த சத்தியசீலர்களான குலஃபாவுர் ராஷிதீன்கள் அவர்கள் காட்டி தந்ததும் சுன்னத்து, அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அடுத்த தரத்தில் உள்ள சஹாபாக்கள் காட்டி தந்ததும் சுன்னத்து. அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத் என்றால் நபி சொன்னதை மட்டும் எடுக்கக்கூடியவர்கள் அல்ல, நபி காட்டியதை மட்டும் எடுக்கக்கூடியவர்கள் அல்ல, நபி சொன்னதில் குலஃபாவுர் ராஷிதீன்கள் எதை காட்டுகின்றார்களோ அதையும் எடுப்பவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதம் முழுவதும் தராவீஹ் தொழவில்லை. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தொழுதார்கள். சுன்னத் முஅக்கதாவாக மாறியது. இந்த குர்ஆன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காலத்தில் தொகுக்கப்படவில்லை. அன்னலம் பெருமானாருடைய சத்தியசீலர்களின் மிக முக்கியமான சய்யிதுல் உம்மாவான அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தொகுத்தார்கள், அங்கீகாரம் வழங்கினார்கள். நாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். ஜும்ஆ அன்று முதல் பாங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கிடையாது. ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு கனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏற்படுத்தினார்கள். நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். 20 ரக்காத் இது போன்று தான் தராவீஹ் தொழ வேண்டும் என்று அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு காட்டினார்கள். அதை அப்படியே பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். அஸ்ஹாபி கன் நுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் எல்லோருமே நட்சத்திரத்தை போன்றவர்கள், யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்பதாக சொன்னார்களே, இதுதான் அஹ்லு சுன்னத். நபியோடு ஸ்டாப் ஆயிட்டு அதுக்கு பேர் சுன்னத்து கிடையாது. அஹ்லுல் ஹதீஸ் கைர முகல்லிதா மாறி போயிடுவீங்க. நபியை தாண்டி நபி சொன்ன அந்த சஹாபாக்களுடைய வழிமுறையும் நாம் பின்பற்றி ஆக வேண்டும். 4 ஹலீஃபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
வீட்டில் எப்பொழுதுமே குர்ஆன் ஓதும் வழமையுடையவர்களாக இருந்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உலக பேரரசராக மாறிய போதும் கூட அவர் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் குர்ஆனை திறந்து குர்ஆனை ஓத ஆரம்பித்து விடுவார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கயவர்கள் எல்லாம் அவர்கள் வீட்டில் புகுந்து கொல்லக்கூடிய அந்த சமயத்திலும் கூட குர்ஆனை ஓதி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வழிவந்த தாபீன்களுடைய வரலாற்றுகளை எடுத்து பாருங்கள். இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் இத்ரிஸ் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம். இதை இறக்குவதற்காக அவன் தேர்ந்தெடுத்தவர் சய்யிதுல் மலாயிகா ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த குர்ஆன் அல்லாஹ் தஆலாவுடைய கலாம். இதை கொடுப்பதற்காக அவன் தேர்ந்தெடுத்தது சய்யிதுல் அம்பியா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம். அதற்காக அவன் தேர்ந்தெடுத்த சமுதாயம் சய்யிதுல் உம்மா உம்மத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம். அதனால் அவன் இதை இறக்க தேர்ந்தெடுத்த மாதம் சய்யிது ஷுஹூரி ரமலான். இந்த குர்ஆன் அல்லாஹ் தஆலாவுடைய கலாம். அதனால் அவன் இறக்க தேர்ந்தெடுத்த இரவு சய்யிதுல் லைலா லைலத்துல் கத்ர். இந்த குர்ஆன் அல்லாஹ் தஆலாவுடைய கலாம். இதை பாதுகாக்க, இதை ஒன்று திரட்ட அவன் தேர்ந்தெடுத்தது சய்யிதுல் உம்மா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த குர்ஆன் அல்லாஹ் தஆலாவுடைய கலாம். இதனுடைய சட்ட நாணங்களை எல்லாம் இந்த உம்மத்திற்கு வழங்குவதற்காக அவன் தேர்ந்தெடுத்தது சய்யிதுல் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எல்லாவற்றிலும் சிறந்தது. இந்த குர்ஆனை யார் தொட்டார்களோ அவர் சிறப்படைவார்கள். ஒரு ஹதீஸ் உண்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுவார்கள், இந்த குர்ஆனை யார் பற்றி பிடிக்கின்றார்களோ சுவனம் வரை அது அழைத்து சென்று அவரை விட்டுவிடும். யார் இந்த குர்ஆனை புறக்கணிக்கின்றாரோ நரகம் வரை சென்றுவிடும். அப்பேற்பட்ட இந்த குர்ஆனை நாம் காணக்கூடிய கண்ணோட்டம் என்ன, நாம் அணுகி வரக்கூடிய கண்ணோட்டம் என்ன என்று இன்று சிந்தித்து பார்த்தால் குர்ஆனை ஓதுவதில் கூட ஓரளவுக்கு சுன்னத்து ஹயாத்தாக இருக்கின்றது என்று குறிப்பிடலாம். ஆனால் குர்ஆனை பிறருக்கு சொல்லி காட்டுவதில், பிறர் ஓத கேட்பதில் ஜீரோ என்றுதான் சொல்ல வேண்டும். இது என்னவோ மதரசாக்களுக்கு மட்டுமே பொருத்தமான சுன்னத் என்று மாறிவிட்டது. இது மதரசாக்கள் மட்டுமே நடைபெறுகின்றது. பள்ளிவாசல்களில் காணவில்லை, வீடுகளில் காணவில்லை. ஆக சிறந்த வீடு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுவார்கள், எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகின்றதோ நீங்கள் ஓதுங்கள், உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு ஓதி காண்பியுங்கள், அல்லது அவர்களை ஓதச் சொல்லி நீங்கள் கேளுங்கள். மலக்குமார்கள் இறங்குவார்கள், உங்களை சூழ்ந்து ரஹ்மத்தையும் சக்கீனத்தையும் பொழிவார்கள். அந்த வீடு தான் இந்த பூமியிலே சிறந்த வீடு. அப்பேற்பட்ட குர்ஆனை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை உணர மிக மிக அதிகமாக கடமைப்பட்டு இருக்கின்றோம். வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் குர்ஆனுடைய அஹ்மியத்தை விளங்கக்கூடிய நற்பெரும் பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. அந்த குர்ஆனை நாவால் ஓதி மனதால் பதிய வைத்து எப்பேற்பட்ட சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானோ அந்த சிறப்பிற்குரிய மக்களாக நம்மையும் நம்முடைய சந்ததியினரையும் இந்த உம்மத்து முஹம்மதியாவையும் அங்கீகரித்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.